கொய் டைப் தான் அது. ஆனால் என்னன்னா கிளாஸ்ல போட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுல உள்ள குட்டி வந்து அப்படியே தெரியும். ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இந்த வெரைட்டிஸ். ஜாப்பனீஸ் கோல்டு எண்ட்லரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோரல் எண்ட்லரு, அதே மாதிரி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா ஸ்னேக் ஸ்கின்னு சொன்னாங்கன்னா ஸ்னேக் ஸ்கின்ல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி வரும். போஸ்ட் ஃபிஷஸ் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை திருப்பி நாங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்புவோம். அதில் பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் பிரதர். இது காமனாக எல்லாத்துட்டையுமே இருக்கும் பிரதர். ப்ளூபெரி ட்ராகனில் டம்போயர் வெரைட்டி இது. வாலே வந்து நல்ல பெருசாக இருக்குது. வெரைட்டிஸ் மாஸ்கோ ஒய்லெட்டு, மாஸ்கோ க்ரீன், எலக்ட்ரிக் ப்ளூ, சாக்லேட் மாஸ்கோ, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. A to Z எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஃபுட்டு எப்படி ப்ரோ? ஃபுட்டு நான் அதுதான் ப்ரோ தெளிவாக சொல்லிடுறேன். அதில் ஒரு இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து தமிழ்நாடுக்குன்னா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் வந்து தஞ்சாவூர்லேயே வந்து கப்பீஸ்க்காக ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. கப்பீஸ்னால் என்னென்னா நம்ம வீட்டில் கலர் மீன்லாம் வளர்ப்போம்ல, அதில் வந்து கப்பீஸுங்கிறது ஒரு வெரைட்டி. அந்த ஒரு வெரைட்டிக்காக ஒரு ஃபார்மே வச்சுருக்காங்க. ஒரு மீன்லேயே 80+ வெரைட்டிஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுக்கு ஒரு தனி கம்யூனிட்டி மாதிரியே இருக்குது அவங்களுக்குலாம் கப்பீஸுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில ஃபார்ம் தான் இருக்குது. அதில் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து நைனா ஃபிஷ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. போய் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு மெயினாக உள்ள எக்ஸாக்டிக் வெரைட்டிஸ்லாம் பார்ப்போம். என் பேர் ஆகாஷ். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நைனா ஃபிஷ் ஃபார்ம். இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோவில். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் ராமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கப்பீஸ் வெரைட்டி தான். கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80-80 எபோ இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயின்ஸ்னால் ஒரு வெரைட்டிஸ் சொல்கிறது ஒரு 80 வெரைட்டிஸ் சொல்கிறோம்னா அதே மாதிரி 80 ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி 80 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு நார்மல்லேருந்து எக்ஸைட்டிக் வரையும் எல்லாமே இருக்குது. ஆனால் ரிப்பன் மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. ரிப்பனில் ஒரு 1-2 ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரிமைனிங் எல்லா ஸ்ட்ரெயின்ஸுமே இருக்குது. இப்போ பலூன் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பலூன் டைப்லேயே வந்து ஒரு 7 வெரைட்டிஸ் இருக்குது. பலூன் டைப்னா என்னென்னா இப்போ மூலிலே பார்த்தீங்கன்னா பலூன் மூலின்னு இருக்கும். உடம்பு எப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் பிரதர். அது ஷார்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட் பாடி, சூப்பர் ஷார்ட் பாடின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பாடினா நார்மலாக இருக்கிற ஃபீமேலில் ஷார்ட்டாக இருக்கும். சூப்பர் ஷார்ட் பாடினா அதில் பெண்டு வந்துருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிக்கில் வரும். ஷார்ட் பாடியோட சூப்பர் ஷார்ட் பாடி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிக் ஸ்ட்ரெயின்ஸு. மற்றபடி உங்களுக்கு பிளாக்கு, ஆஃப் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து மாஸ்கோ வெரைட்டிஸ், மாஸ்கோ ஒய்லெட்டு, மாஸ்கோ க்ரீன், எலக்ட்ரிக் ப்ளூ, சாக்லேட் மாஸ்கோ, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. A to Z எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். வெரைட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்கு பிரதர். இது எல்லோ பிங்கு இது கொஞ்சம் நல்ல வெரைட்டி. இது ஸ்டேபிளான வெரைட்டி. கிட்டத்தட்ட 98% இது வந்து ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா ஒரே மாதிரி தான் ப்ரோ குட்டிங்க இறங்கும். மேல் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் வரும். வேற கலரேஷன்லாம் வராது பிரதர் இந்த வெரைட்டி. இதெல்லாம் பேர் என்ன ரேட் வரும்? இது 150 ப்ரோ. நம்மள்ட்ட ஸ்டார்டிங்கே 150 தான். நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ பிரதர். இது இல்லை கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் ப்ளூ தான். அது டாப்பாங்க நல்லா ப்ளூஸ் தெரியும். அது உங்களுக்கு கொஞ்சம் வெயில் சன்லைட் இல்லாத வச்சு கொஞ்சம் அப்படியே பிளாக் மாதிரி தான் தெரியுது. நல்லா ப்ளூயிஷ் கலரில் வரும் இந்த வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% ஸ்டேபிளான வெரைட்டி பிரதர். இது ஆமாம், இது சூப்பர். அந்த வெரைட்டியை வச்சு தான் நம்ம ஃபார்மே செட் பண்ணது. இது 150 தான் பிரதர். பார்த்தீங்கன்னா சீத்ருத் கோய் பிரதர். சீத்ருத் கோயின்னா என்னென்னா நார்மலாக கொய் டைப்பு தான் அது. ஆனால் என்னென்னா கிளாஸில் போட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுல உள்ள குட்டி வந்து அப்படியே தெரியும். ஆமாம், அதனால தான் இதோட நேமே வந்து சீத்ருத் கோயின்னு சொல்லுவாங்க. இதிலே சூப்பர் ஷார்ட் பாடியே இருக்குது பிரதர் நம்மள்ட்ட. ஷார்ட் பாடி டைப்பு, பலூன் டைப்பு. இதிலே பலூன் டைப்பு கொண்டு வந்திருக்கேன். அது 500 வரும் பேர். இது வந்து 200 வரும் ப்ரோ பேர் பிரதர். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சீத்ரு கோயில் காட்டினேன், ஏற்கனவே காட்டியிருப்போம் உங்கள்கிட்ட நார்மலு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி பிரதர். இது சின்னோண்டா. இது அடல்ட்னா இன்னும் ஒரு 15 days 20 days அடல்ட் ஆகிடும் அது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் வரும். ரவுண்டாக தான் வரும். ஒரு லென்த் வராது பிரதர். பாருங்கள், மேலே அவ்வளோதான் சைஸ் வரும். மேலே இதுக்கு மேலே வளராது பிரதர். வெரைட்டி பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ஒய்லெட்டு அண்டு மாஸ்கோ க்ரீன் பிரதர். இதில் வந்து 2 கலர் வரும். க்ரீன் கலரும் வரும், ஒய்லெட் கலரும் வரும். ஓகேங்களா? ஆனால் ரெண்டும் மிங்கிள் ஆகி 1-2 தான் வந்து வரும். அதை நம்ம பிரித்து போட்டுருணும் இது. ஆனால் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபீமேல் தான் பிரதர். ஆமாம், இது கொஞ்சம் மாஸ்கோ வெரைட்டியில் வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சன்லைட்டில் கிளியராக தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு. வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்டினமில் கோயிலை வந்து பிக் இயர். ஓகேங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கேப்பு பார்த்தீங்கன்னா 50% தான் ஸ்டேபிள் வரும் இதில். ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிக் வெரைட்டிஸ், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வெரைட்டிஸு. இது வந்து 400 கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. 400னா இது அடல்ட்டாக்கே 400 கொடுக்குறோம் பிரதர். இதில் ஆமாம், இது செமிடல்ட்டில் நான் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. அடல்ட்டாக்கி தான் 400 கொடுக்குறேன். செமிடல்ட்டில் சேல்ஸ் பண்ணால் 300 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது. வெரைட்டி நேம் பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன் பிரதர். பர்பிள் பெரி ட்ராகனில் டம்போயர் வெரைட்டி. இது டெய்லாக இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் வாட்டருக்கு இன்னும் டார்க்காக தெரியும் இது. ஆமாம், ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம எங்கேயா யாருக்கா இப்போ கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா ப்யூர் வாட்டரில் போட்டு தான் பண்ணுவோம். அந்த டயத்தில் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அது
இந்த டெய்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரியும். அதில் எந்த அளவுக்கு க்ரீன் வாட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து இன்னும் டார்க்னஸ் வந்து எடுத்து காட்டும். இது ஒரு நல்ல வெரைட்டி. ஆமாம், ஆனால் இது ஒரு சூப்பர் வெரைட்டி. டெய்லும் நல்ல டார்சல் டெய்ல் வரும், டம்போ வரும், நல்ல லென்த் வரும். இதில் ஜாப்பனீஸ் ப்ளூவோட என்னோட பேரண்ட் இது. ஆமாம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வெளியிலேருந்து வாங்கினது கிடையாது, நம்மளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் ப்ளூவில் வந்து பாட்டம் ஸ்வாடு, ஜாப்பனீஸ் ப்ளூவில் வந்து டபுள் டெய்ல் 2 வெரைட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து டபுள் டெய்ல் வெரைட்டி, இன்னொன்று வந்து சிங்கிள் டெய்ல் வெரைட்டி. டபுள் டெய்ல் வெரைட்டினா அதை வந்து எண்டர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டெய்ல் வெரைட்டியில் வந்து பாட்டம் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டாப் ஸ்வாடு இருக்குது. டபுள் டெய்ல் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா டபுள் டெய்ல் வெரைட்டியில் எண்ட்லர்னு சொல்லுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கோரல் எண்ட்லரு, ரெயின்போ எண்ட்லரு, பிளாக் கோரல் எண்ட்லரு, ஜாப்பனீஸ் கோல்டு எண்ட்லரு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது நம்மள்ட்ட எண்ட்லர் ஸ்ட்ரெயின்ஸ்லேயே. இது வந்து நியூ வெரைட்டி. இந்த ஸ்ட்ரெயின்ஸ் இன்னும் சேல்ஸுக்கு ரெடி ஆகலை. இந்த ஸ்ட்ரெயின்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் சேல்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நான் பார்த்தீங்கன்னா சில்வரடோவில் பார்த்தீங்கன்னா ஹச்பி பேஸ்டல் க்ரீனு, சில்வரோட ஹச்பி ரெட்டு, சில்வரோடோலே ஷார்ட் பாடி, சில்வரோட பட்டர்ஃப்ளையு, சில்வரோட டைப்லேயே நிறையா இருக்குது ப்ரோ நம்மள்ட்ட. அது எல்லாத்தையுமே நம்ம ஏன்னா ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்கிற வாசி ஒவ்வொன்றுத்தையும் நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியல. அதுதான் ஒரு இஷ்யூ இதில். மற்றபடி எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் பிரதர். இது காமனாக எல்லாத்துட்டையுமே இருக்கும் பிரதர் இந்த ஸ்ட்ரெயின். ஆமாம், ஃபுல் பிளாக்னு சொல்லுவாங்க, ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃபுல்லாக இது வாங்கிக்கலாம். பியூர் கலராக இருக்கும் பிரதர். இது 150 ரேஞ்சு தான் பிரதர். 150 ரேஞ்சு இருக்கும்போது மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியுமா? குட்டியாக இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது ப்ரோ. மேக்ஸிமம் வந்து 1.5 மந்த்து, 1 மாதம் 1.5 மாதத்துல தான் மேல் ஃபீமேல் அப்போ தான் ஸ்டேஜ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில வெரைட்டிஸுக்கு அதுவும் தெரியாது. ஒரு சில இப்போ இந்த டம்போ இயர் வெரைட்டிஸு, அந்த மாதிரி லென்த் இயர் உள்ள வெரைட்டிஸு, அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு 1.5 மந்த்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில வெரைட்டி 2 மாதம் ஆகும். ஆமாம், மேல் எது ஃபீமேல் எதுங்கிறதே தெரியும். ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் சில இப்போ இந்த மாதிரி பிளாக் வெரைட்டிலாம் கண்டுபிடிக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் பிரதர் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டிங்க தான் பிரதர். இது ஆமாம், குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேலாம் இதெல்லாம் தெரியாது பிரதர். இதில் இது இன்னும் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சுன்னா மேல் ஃபீமேல் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கெல்லாம் ஃபுட்டு எப்படி ப்ரோ? ஃபுட்டு நான் அதுதான் ப்ரோ தெளிவாக சொல்லிடுறேன். லைஃப் ஃபீட் நான் இதுக்கு எதுக்குமே கொடுத்ததே கிடையாது பிரதர். லைஃப் ஃபீடு இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எதுக்குமே நான் கொடுத்ததே கிடையாது. என்ன ஃபுட்டு கொடுக்குறோம்னா நம்ம நார்மலாக கடையில் விற்கிற பெலட்ஸ் ஃபுட்டு இருக்குல்ல, அதுதான் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் என்னென்னா மேக்ஸிமம் 30% மேலே ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக வாங்குவேன். உங்களுக்கு எப்படி ப்ரோட்டீன் கண்டுபிடிக்கிறதுனா அந்த பெலட் பேக்கெட் வாங்குங்க, பேக் சைடில் திருப்பி பாருங்கள், கண்டென்ட் கொடுத்துருப்போம். அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபுட்டை வாங்குங்க. ஃபுட்டை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி லைட்டாக கொஞ்சம் தூளாக்கி கொடுங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கடிக்க முடியாது, கடிக்க அது நவுந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றோம். பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஸ்ட்ரெயின் பார்த்துருப்போம். இதில் நார்மலும் பார்த்துருப்போம், ஒரு சிலது எக்ஸைட்டிக்கும் பார்த்துருப்போம். இது இல்லாமல் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் இருக்குது, நார்மல் வெரைட்டிஸும் இருக்குது, A to Z எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. உங்களுக்கு வெரைட்டிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவைலபிள் வெரைட்டிஸ் உள்ளதை வந்து உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புவேன். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் வீடியோஸ் அனுப்புவேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 1 நாள் ஆகும் நான் வீடியோஸ் அனுப்புறதுக்கு. ஏன்னா இது வந்து நான் இன்னும் ஃபுல் டைமாக பண்ணல, பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா மார்னிங் 10:30 to 4:30 வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவோம். நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாத வாசி எதுவும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு கோச்சிக்க வேணாம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் அனுப்பிடுவேன். எந்த வெரைட்டிஸ்னாலுமே எடுத்துக்கலாம் பிரதர், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் அவைலபிள் இருக்குது பிரதர். நான் இப்போ வந்து DDDC கொரியரில் தான் பண்ணுறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து தமிழ்நாடுக்குன்னா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 80, ஒரு பேருக்கு 80 ரூபா வரும். மேக்ஸிமம் 3 பேருக்கு 80 ரூபா வரும். 5 பேருக்கு 100 ரூபா வரும். அது என்னென்னா கிலோக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். அது ஸோ பை சான்ஸ் இப்போ அதர் ஸ்டேட் போகுது அப்படின்னா, இப்போ பெங்களூர் போகுது, கல்கட்டா போகுது அப்படின்னா பெர் கேஜிக்கு வந்து 100லேருந்து 150 வரையும் வரும். சப்போஸ் எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days 5 days ஆகும். இன்னும் லாங்கில் போகுது, ஒரு 2000 கிலோமீட்டர் வருது அப்படின்னா இப்போ ஏரில் தான் போடுவோம். ஏரில் போட்டோம்னா ஒரு கேஜிக்கு வந்து 250 rupees வரும். சார்ஜஸ் பொறுத்த வரையும் உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரையும் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்களோடது தான். அது லைவ் கேரண்டி நாங்கள் கொடுத்துருவோம். சப்போஸ் ஃபிஷஸ் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை திருப்பி நாங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்புவோம். அதில் திருப்பி அனுப்புவோம். ஏன்னா உங்கள்கிட்ட அது எப்படி சொல்கிறதுனா கேரண்டி 100% எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவைலபிள் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அடல்ட் பேர் எதுவுமே இருக்காது. அதை நான் ஓப்பனாகவே எல்லா கஸ்டமருக்கும் சொல்லிடுவேன். ஏன்னா அடல்ட் ஆகிற வரையும் என்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்காது, அதுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் ஆகிடும். இன்னும் நீங்கள் அடல்ட் பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி குட்டி இறங்கிடுச்சுன்னா அடுத்து 2வது பேட்ச் 3வது பேட்ச் குட்டி இறங்காது. அது ஏன், என்ன ரீசன், என்ன ப்ராப்ளம்னா
மேலுக்கு வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து டெய்ல் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு லோ ஆகிடும். ஃபீமேல்கிட்ட போயிட்டு அதால் சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறப்போ அந்த அடல்ட் பேர் வந்து ஜங்ஷனில் கிடக்கும். ஜங்ஷன் ப்ரீடிங் மீன்ஸ் எப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இருக்கும். அதில் செமி அடல்ட் மேல் போய் அந்த ஃபீமேல் கூட வந்து மேட்டிங் ஆகிறதுனால ஈஸியாக அது வந்து குட்டிங்களை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து செமி அடல்ட்டாக எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெட்ரு. 8220420906 இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர் பிரதர். வாட்ஸ்அப் இதில் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. வரண்டா சின்னசாமி. சரிடா.